கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வாசிக்கிறோம். He who has a son has life. குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு ஜீவன் இல்லாத வாழ்க்கை உண்டு. ஏதோ ஒரு நடைப்பணமாய் வாழுகிற அநேக மக்கள் உண்டு. நிறைய முறை நம்ம வாழ்க்கையில கூட நடைப்பணமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனா என்னைக்கு நமது வாழ்க்கையில குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த வாழ்க்கை ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை என்று வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நமக்கு ஒரு பலன், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்கு வருதுன்னா நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் போது, எனவேதான் பைபிள் சொல்லுது, குமாரனை உடையவனை ஜீவன் உடையவன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இயேசு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத பாதை போய் சேர முடியாத ஒரு பாதை. இயேசு இல்லாத ஒரு பிரயாசம் தோல்வியில முடியக்கூடிய ஒரு பிரயாசம் தான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த இயேசு தான் நமக்கு சொந்தம். அந்த இயேசுவானவர் தான் நமக்கு சொந்தம். அந்த இயேசுவானவர் நம் உள்ளத்திலே, நமது வாழ்க்கையிலே, நமது ஊழியத்திலே முதன்மையாக நிற்கின்ற பொழுது அந்த ஊழியமே வித்தியாசமா இருக்கும். நல்ல யோசிங்க. இன்னைக்கு நம்ம ஊழியம் பண்ணலாம், நம்ம சுயத்துல பண்ணுகிற ஊழியத்திற்கும் ஆண்டவரோடு கூட இணைந்து செய்கிற ஊழியத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் தருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அறிந்து நம்ம செய்கிற ஊழியத்துக்கும் கடமைக்காக செய்கிற ஊழியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஜீவன் இல்லாத ஊழியம். பிரசங்கம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஜீவன் இல்லாத ஒரு ஊழியமாய் மாறிவிடும். ஒரே நிமிஷத்துல மறந்து போய்விடும். ஆனால் குமாரனோடு இணைந்து கிறிஸ்துவினுடைய நம்பிக்கையில நாம் செய்கிற இந்த ஊழியம் சாதாரணமான ஊழியமா இருந்தாலும் கூட அதனுடைய ஆழம் அதிகமாக இருக்கும், அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும், அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அன்பான குடும்பத்தின் மக்களே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்னைக்கு இந்த கிறிஸ்து மட்டும் நமக்குள்ள இருந்தார்னா ஜீவனற்ற வாழ்க்கை, பலனற்ற ஒரு வாழ்க்கை, பலவீனப்பட்ட நமது சரீர அவயவங்கள், நம்பிக்கையில்லாமல் இருக்கிற நமது வாழ்க்கையினுடைய பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறது. அந்த பாதை பலனுள்ளதான் இருக்கும். கிறிஸ்து மட்டும் நமக்குள்ள இருந்துட்டார்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பலன். அதுக்கு பின்னால வேற பலனே நமக்கு தேவையில்லை. அந்த பலனே நம்மை கடைசி வரைக்கும் மகிமையுள்ள பாதையில வழிநடத்த முடியும். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவோம், அவரோடு கூட வாழுவோம், அவருக்காகவே வாழுவோம், குமாரனை உடையவர்களாய் ஜீவிப்போம். நம் ஜீவனை பெற்று இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு இந்த ஊழியம் பண்ணுவோம். அவரை பற்றி ஆதருங்கள். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி கர்த்தாவே. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வாசிக்கிறோமே அப்பா. உம்மோடு கூட இந்த உலகத்திலே பயணிக்க பலன் தாங்க. உம்மை உள்ளத்திலே வைத்து பணிகளை செய்ய பலன் தாங்கப்பா. எங்க ஊழியத்தில் நீர் முதன்மையாக நிற்க கஞ்சிரோம். நீர் வழிநடத்தி வரும் பாதைகள் மிகப்பெரியவர்களப்பா. நாங்களாக தெரிந்து கொள்ளல, நீர் தெரிந்து தந்த பாதையில நடக்க, உம்மோடு கூட பயணிக்க கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.